உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இனிய மாலை வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கையில இப்போ நாங்க பொறுமையை பத்தி பேசணும். ஆனா இத பேசுவதற்கு முன்னாடி ஏறத்தாழ 3 புயல்கள் அடிச்சு ஓஞ்சிட்டு போயிருக்கு. முதல்ல முத்துலட்சுமி புயல், இரண்டாவது அவர்களுடைய அணியிலிருந்து செல்வகுமார் அப்படிங்கிற காற்றாலை புயல், இப்படி விதவிதமா கிட்டத்தட்ட ஒரு 3 புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு. ஆனா அவர்கள் மறந்து போன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குடும்பங்கள் பெரிய காரணம் அப்படிங்கிறது இந்த பெரிய பெரிய புயல்கள் இல்லை. வாழ்க்கையினுடைய சிறிய சிறிய பொறுமையின்மை மட்டும்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வருவதற்கான காரணம். குடும்பங்களில் அந்த இன்பங்கள் குறைந்து வருவதற்கான காரணம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே தவிர அந்த பெரிய புயல்கள் இல்லை. செல்வகுமார் சொல்லும்போது ரொம்ப கோபமா சொன்னாங்க, இன்னைக்கு ஏராளமான குடும்ப நல வழக்குகள் இருக்கிறது, குடும்ப நல விவாகரத்தெல்லாம் போகுது, ஒழுக்கம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, தெரிஞ்ச தலைமுறையை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வகையில நான் வளரும் போது சில சமயங்கள்ல சில பேர், சில மனிதர்கள் 2 வீடு வச்சிருந்தவங்க உண்டு. நீங்களே உங்களுடைய வயசுல பார்த்திருப்பீங்க. ஆனா இன்றைய குடும்பங்களில், இன்றைய தலைமுறையில் நீங்க அந்த மாதிரியான குடும்பங்களை உங்களால் காட்ட முடியுமா? அப்படி இருக்கும்போது இன்றைய குடும்பங்கள்ல ஒழுக்கம் குறைந்து வருதுன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? இன்றைய குடும்பங்களில் குறைந்து வருகிற மதிப்பு பொறுமையின்மை மட்டும்தான். அதை தேவையில்லாம ஒழுக்கத்தோடு தொடர்பு படுத்த வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் எங்கள் அணியினுடைய மிகப்பெரிய வாதம். அப்புறம் குழந்தைங்க வீட்டுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும், அவங்ககிட்ட நான் டிவியை கொடுக்குறேன், மொபைல கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. நடுவர் அவர்களே, குழந்தைங்க செய்யறது அத்தனையுமே சேட்டை தான், அது ஒழுக்க குறைவு கிடையாது. அந்த சேட்டைகளை எல்லாம் நீங்கள் ஒழுக்க குறைவாக எடுத்தீங்க அப்படின்னா அது இந்த குடும்பங்களுடைய மதிப்பாக அது இருக்காது. குழந்தை சேட்டை செய்யும், அது இயல்பு, அதை வளர வளர திருத்திக் கொள்ளும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள். நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ரசிச்சு பார்த்த ஒரு திரைப்படம் உண்டு, ராஜா ராணி அப்படின்னு ஒரு திரைப்படம் பார்த்திருப்போம். அந்த திரைப்படத்துல பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ரெஜினாவும் ஜானும், அதாவது நயன்தாராவும் ஆர்யாவும் சேர்ந்துருவாங்க. சேர்ந்த அப்புறம் அவன் அந்த நயன்தாராவை ஆர்யா ஏறத்தாழ அவருடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு பல சூழ்நிலைகள்ல முயற்சி பண்ணுவார். ஆனா அதை கேட்பதற்கான பொறுமை அந்த படம் முழுவதும் ரெஜினாவிடம் இருக்காது. அதே மாதிரிதான் அந்த ரெஜினாவும் தன்னுடைய காதலை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார் ஆர்யாவிடம். ஆனா ஆர்யா கிட்டையும் அதை கேட்பதற்கான பொறுமை அப்படிங்கிறது இருக்காது. சரி, இதெல்லாம் இல்லாம போச்சு, நான் என்னுடைய மனசை உனக்கு ஒரு கிஃப்ட் மூலமா புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்டை ரெடி பண்ணி அதை ஆர்யா கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்டை பிரிச்சு பார்ப்பதற்கான பொறுமை கூட ஆர்யாவுக்கு இருந்திருக்காது. அதேதான் இன்றைய குடும்பங்களும். நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஏராளமான சின்ன 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 நம்முடைய குடும்பங்களுடைய மதிப்பை இழந்து வருகிறோம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய மிகப்பெரிய முதல் வாதம். நடுவர் அவர்களே, அதே குடும்பங்கள்ல, இல்லங்கள்ல தொடங்குற விஷயம் சிக்னல் வர வருது. நீங்க சிக்னல்ல பாத்திருப்பீங்க, எத்தனை பேர் பொறுமையாக கடைசி 5 நொடிகள்ல நிக்கிறாங்க. கடைசி 5 நொடிகள்ல மட்டும்தான் நடுவர்களே, இவங்க எல்லாம் நேரமின்மை, நேர ஒழுக்கம் இல்லாம வரக்கூடியவங்க கிடையாது. வீட்டிலிருந்து இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் சரியான சமயத்திற்கு அவங்க அட்டண்டன்ஸை வைக்கணும். சோ அப்ப அவங்க நேரமா வரதான் செய்யறாங்க, இல்லை என்று முழுவதுமாக மறக்க முடியாது. ஆனா அந்த கடைசி 5 நொடிகளை பார்க்கும்போது நமக்குள் ஏற்படுகிற அந்த அந்த ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா, அந்த பொறுமையின்மைங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த உச்சபட்ச அந்த சிக்னல் 5 நொடி பாத்தீங்கன்னா தெரியும், நிக்காம சரன்னு திருக்கிட்டு போறோம் அப்படிங்கறதோட ரீசன் ஒழுக்கமின்மை என்பது அல்ல, அது பொறுமையின்மை அப்படிங்கறத தான் நாங்க சொல்ல வர்றோம். 4வது, செல்வகுமார் அண்ணன் எடுத்துக்கோமே. செல்வகுமார் அண்ணன் வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க, சரிங்களா? இப்ப அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. அண்ணன் வீட்டுக்கு போனதும் குழந்தைங்க ஓடி வருது அண்ணன் கிட்ட. அண்ணன் கிட்ட முன்னாடினா பழைய காலம்னா அந்த குழந்தைங்க ஒருவேளை சாக்லேட் கேட்டிருக்கும், இல்ல பண்டம் இருக்கான்னு கேட்டிருக்கும். ஆனா இப்ப இந்த காலத்துல அந்த குழந்தைங்க என்ன கேட்கும், அப்பா மொபைல் போன் கொடுப்பியாப்பா அப்படின்னு கேட்கும். நடுவர் அவர்களே, நான் தெளிவாக சொல்கிறேன், அந்த குழந்தைங்க உங்ககிட்ட மொபைல் கேக்குது இல்லையா, அண்ணன்
உடனே அந்த மொபைலை எடுத்து கொடுப்பாங்களா, இல்ல தயவு செய்து ஒரு 10 நிமிடம் பொறு, அதற்கு அப்புறம் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிடுற தைரியம் எங்க அண்ணனுக்கு இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். எங்க அண்ணன் கண்டிப்பா அது கிடையாது. எங்க அண்ணன் கேட்ட உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய மனநிலை தான். அப்போ கேட்ட உடனே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க பொறுமை இல்லாமத்தானே போகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க போன தலைமுறையில எங்க வீட்டுல என்னை கொண்டு எங்க அப்பா மீன் பிடிக்க விடுவாங்க. ஒரு மீன் ஒரு குளத்துல எனக்கு கிடைக்கிறதுக்கு 10 முதல் 15 நிமிடங்கள் எடுக்கும். அந்த 15 நிமிடங்கள்ல நான் கற்றுக்கொண்டது மீன் எனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது இல்ல, பொறுமையா இருந்தால் மட்டும்தான் மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே பண்றோம். நம்ம குழந்தை கேட்டுச்சு, கேட்ட உடனே நான் போனை கொடுக்குறேன், 10 நிமிடம் பொறுமையாக அதை 10 நிமிடம் கழித்து தருகிறேன்னு சொல்லி கொடுங்க. அந்த இடத்துல நீங்க சொல்லி கொடுக்கறது பொறுமை என்பது அந்த குழந்தைக்கு புரியும். ஆனா அதை நாம இன்னைக்கு இந்த இடத்துல விட்டுட்டோம். இன்னும் நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போலாம். ஷார்ட்ஸ், ரீல் அப்படின்னு மாறி போன உலகம். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பட்டிமன்றத்துல இணைந்து இருக்கக்கூடிய ஏறத்தாழ 40 குடும்பங்களையும் எடுத்துக்குவோமே. இந்த 40 குடும்பங்களையும் இந்த ஏறத்தாழ 6 பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 6 பேருக்கு 10 முதல் 15 நிமிடங்கள் பேசுவதற்கு ரொம்ப ஆசை. செல்வகுமார் சார், ஜானகி மேடம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1/2 மணிக்கூர் கூட ஒரே நேரம் பேசுவதற்கு நாங்கள் தயார். ஆனா ஷார்ட்ஸாகவும் ரீலாகவும் மாறி போன வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில் இதை கிட்டத்தட்ட 3 மணிக்கூர் ஓட்டினா இருந்து கேட்பதற்கான பொறுமை இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. குரான்ல ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை வரும். இந்த உலகத்துல உதவி செய்பவர்களோடோ, இரக்கம் உள்ளவர்களோடோ, மன்னிக்கிறவர்களோடோ இறைவன் இல்லை. இன்னல்லா இஸ்பாபரின் அப்படின்னு சொல்லுவார். இந்த மனிதனிடம் இறைவன் எப்போது வருகிறார் அப்படின்னா பொறுமையானவர்களோடு இறைவன் இருக்கிறார். அப்போ எந்த மனுஷன்கிட்ட பொறுமை இருக்குதோ அவன் கிட்டதான் இறைவன் இருக்கிறான் என்பது குரான் சொல்லும் செய்தி. அதையேதான் திருவள்ளுவர் சொல்லுவார், பொறுத்தல் இறைவதற்கு ஒப்பது அப்படின்பார். பொறுமையா இருந்தா இறைவனும் உங்களோடு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தங்களை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறார். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம். அந்த பலம் இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் குறைந்து வருகிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொன்னோம் இல்லையா, பூமி அப்படிங்கிறது எங்களுடைய குடும்பம். ஆனா இன்னைக்கு அந்த பூமி, அதாவது அந்த என்னுடைய குடும்பத்துல அந்த பொறுமை குறைந்து வருகிறது. ஒருவேளை அது இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா அது என்னுடைய குடும்பத்தை இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்கும். எங்க ஊர்ல கொலோக்கியலா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொறுமை அப்படிங்கிறது எருமையை விட பெருசு அப்படிம்பாங்க. பொறுமை எருமையை விட பெருசு, அது இல்லாட்டி வாழ்க்கை ஆகிவிடும் தரிசு. அததான் நாங்க இன்னைக்கு நிறைவாக பதிவு செய்கிற நினைக்கிறோம். பொறுமையை தயவு செய்து இழந்து வருகிற பெருமையை நாம கடைபிடிப்போம். நம்முடைய குடும்பங்களிலும் அதை இன்னும் மிக சிறப்பாக உயர்த்துவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.